கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்சிஃபை பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கதைக்கேன். ட்ரேட் பண்ணுறதை பற்றி நான் கதைக்கல. ஓகே, லாங் டைமுக்கு இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, இந்த பணத்தை லாங் டைமுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. பிறகு லாங் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்குன்னு சொன்னால் எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோவை அலோகேட் பண்ணணும்னு சொன்னால் இது எந்த தனிப்பட்ட ஒப்பீனியன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வர மாதிரி சொல்லலாம். ஓகே, நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுவேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 50% பிட்காயின் என்ன தூரியத்தில் அலோகேட் பண்ணுங்கள். ஓகே, பிட்காயின் என்ன தூரியத்தை அட்லீஸ்ட் 50% அலோகேட் பண்ணுங்கள். என்ன காரணம்னா இந்த பிட்காயின் என்ன தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூட்டிலிட்டி கூட நாளைக்கு மார்க்கெட் கரெக்ஷன், பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலோ அப்படி இல்லாட்டி புல் மார்க்கெட் வந்தாலும் சரி பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ மேலே பம்ப் ஆகிறனாலும் ஒரு 20-30% தான் பம்ப் ஆகும், கீழே டம்ப் ஆகிறனாலும் ஒரு 20-30% தான் டம்ப் ஆகும். திரும்ப நாளைக்கு பிஎம் மார்க்கெட்லேருந்து புல் மார்க்கெட்டுக்கு வரக்குள்ள உங்களோட போர்ட்ஃபோலியோவில் முதலாவது ரீகவர் வர இந்த 2 கோயினாக தான் இருக்கும். நாளைக்கு பெரிய பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் புல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்குள்ளேயும் பெரிய அளவில் டம்ப் கொடுக்காம ஒரு சின்ன அளவில் டம்ப் ஆகிற கோயின்னு சொன்னால் அது இந்த 2 கோயினாக தான் இருக்கும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஸ்டேபிளாக நம்பிக்கையான 2 கோயினில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் 50%, அதுக்கு 50% மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றுனா 80% கூட உங்களோட பிட்காயின் என்ன தூரியத்தில் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 50% பிட்காயின் என்ன தூரியத்தில் அலோகேட் பண்ணிங்கன்னா 30% மிட் கேப்பில் அலோகேட் பண்ணுங்கள். மிட் கேப்னு சொன்னால் பின்னால் நல்ல ப்ராஜெக்ட். அடுத்தது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் என்ன தூரத்துக்கு அடுத்தது ஒரு கோயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே இருக்கிற கோயின்ஸ். அதுக்காக ஜஸ்ட் போய் டாப் 10க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேண்டாம், டாப் 10க்கு இருக்கிற கோயின்கள் நாளைக்கு என்னென்ன பிரச்சனை வரக்குள்ளே காணாமல் போகிறது சான்ஸ் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் FTX கோயின் FTT, அடுத்தது லூனா கோயின். ஓகே, 2 கோயினும் அவங்களோட பெரிய பிரச்சனை வந்து லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் டாப் 10க்கு இருந்து இன்றைக்கு அந்த கோயின் வேர்த் 0.000 போய் நிற்கிது. ஸோ கோயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே இருக்கிறதெல்லாம் பெஸ்ட் கோயின் இல்லை, ஆனால் டாப் 10க்குள்ளே இருக்கிறதுல சில கோயின் மிட் கேப்பில் நல்ல லாங் டேர்ம் கோயின். ஓகே, ஸோ அதை எப்படி அதில் பெஸ்ட்டான மிட் கேப்பில் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற கோயினை நீங்கள் எப்படி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி நீங்கள் நல்ல மிட் கேப்பில் இருக்கிற கோயின்களில் ஒரு 30% நீங்கள் மோர் தேன் 50%, ஒரு 80% நீங்கள் பிட்காயின் என்ன தூரத்தில் அலோகேட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு 10-15% நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக சின்ன பர்சன்டேஜ். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 10-5, அட்லீஸ்ட் இல்லை மேக்ஸ் 10-5% ஆனவங்களோட போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் லோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். லோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் கூட லாஸ்ட் பொட்டென்ஷியலும் கூட. ஓகே, புல் மார்க்கெட்டோ நல்ல மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10x 12x சில கோயின்கள் 100x கூட கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே லக். அது சில நேரம் பிஎம் மார்க்கெட்டோ கரெக்ஷன் வரக்குள்ள அப்படியான கோயின்கள் 90, 80, 90, 95% கூட கீழே இறங்குறது சான்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $100 அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய பிஎம் மார்க்கெட் பிரச்சனை ஒன்று வந்துட்டு அப்படி அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு அந்த கோயின் ரக் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் போட்ட $100 $1 பத்தில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் அப்படியான கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது முற்றா தவிருங்க. உங்களுக்கு தெரியான்னு சொன்னால் அப்படி இல்லைன்னா அப்படியும் நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் மேக்ஸிமம் 5% கூட நீங்கள் அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கண்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ், அடுத்தது டிக்டாக்கர், யூடியூபர் போன்ற ஆக்களோட கதையை கேட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களை ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அநேகமான இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு அப்படியான ஸ்கேம் கோயின்கள் என்ன பண்ணுவானுன்னா பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஏங்கிற ஒரு கோயின் வந்து ஸ்கேம் பண்ணணும், ரக் பண்ணணும், அப்படி நல்ல கோயினாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு போய் உங்களுக்கு $10,000 தரேன், 20,000, 30,000 ஒரு வீடியோ ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வீடியோ மூலமாக என்ன அந்த கோயினை பம்ப் பண்ண வச்சு அவனோட ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் என்ன சொன்னால் டம்ப் பண்ணி போட்டு போயிடுவாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற எல்லாமே சரியில்லை, ஆனால் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற எல்லாமே பிள்ளையும் இல்லை. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு கோயினோண்டை பற்றி கதைக்காங்கன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் உங்களோட முதலாவது உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யுங்க. அந்த கோயின் ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், டீம் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், அவங்க ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு வெஸ்டிங் பீரியட் இருக்குதா, அடுத்த கோயின் வாரத்துக்கு எவ்வளோ இருக்குது, எப்படி வருது, இதை மாதிரியான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போங்க. தயவு செய்து அடுத்தவங்க கதையை கேட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து 14 வழியில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் HBன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.